ஜக்காத்துன்னா ஒரு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, அதே தப்பு. அது ரொம்ப கேவலமானதுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜக்காத்தை வேணால் கடனாக தங்குங்கிறாங்க. கடன் தான் பாவம். கடன் வாங்குறது தான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் கடன் வாங்காத, கடன் வாங்கினா கஷ்டப்படுவேன், பொய் சொல்லுவேன். அந்த கடனை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஷஹீதா போனால் கூட மன்னிப்பு இருக்காது. என்னத்துக்கு நீ கடனாக கேட்குறீங்க? ஜக்காத்தை உங்கள் காசு, ஜக்காத்துன்னா உங்கள் காசுன்னு விளங்கிக்கிறங்க. ஜக்காத்துன்னு என்னது? அவர் காசு கிடையாது, உங்களுடைய காசை உங்களுக்கு தர்றாருன்னு வச்சுக்கிறங்க. ஏன்னா ஹக்குன்னு சொல்கிறான்ல. அதனால இந்த ஜக்காத்துங்கிறது கேவலமே கிடையாது. நம்ம அந்த ஜக்காத்துன்னா அந்த பிச்சைன்னு பழக்கிட்டோம்ல. ஜக்காத்துன்னா தெருவில் வர்றவங்களுக்கு 4 8 போடுறது ஜக்காத்துன்னு பழகிட்டோம். அந்த மீனிங்லேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தின்படி அதெல்லாம் கிடையாது. சரி, சஹாபாக்கள்லாம் வாங்க, அவங்களாம் யார்? தன்மானம் இல்லாத ஆட்களா? ஒவ்வொரு சஹாபியும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்களே, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு வாங்கினாங்கல்ல, அவங்களாம் யார்? ரோஷம் உள்ளவங்க, தியாகம் பண்ணவங்க தானே. இதில் என்ன கேவலம் இருக்குண்ணா? ஜக்காத்துன்னு சொல்லினா கொடுங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு கேளுங்க. கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் கடனாக தாங்கன்னு கேட்குறதை விட ஜக்காத்தாக இருந்தால் கொடுங்கன்னு கேளுங்க. அது கௌரவமானது, அல்லாட்டையும் குற்றம் கிடையாது. இந்த கடன் வாங்கிட்டு தான் கொடுக்க முடியாமல் போய் சொல்லிக்கிட்டு 7வது நிலைக்கு நீ வந்துட்ட. கடனை வாங்கினாலும் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இப்போ கடன் வாங்கினா கொடுப்பேன்னு எப்படி எனக்கு கேரண்டி கொடுக்க முடியும்? தெரியாது. அப்போ நீ என்ன ஜக்காத்தை வாங்கிட்டு எந்த பஞ்சாயத்துங்கிற யாருக்கும் சொல்ல, உங்கள் ஹக்கு அது. இதுக்கு கேவலமாக நினைக்கிறாங்க, இழிவாக நினைக்கிறாங்கன்னா அதை மாற்றணும் முதல்ல. அதுவும் ஒரு காரணம். நிறைய பேர் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னு கேட்டால், ஜக்காத்தை நம்ம கொடுக்க நினைச்சாலும் இந்த வாங்க மாட்டார், ஜக்காத்து வாங்க அப்படின்னு நினைத்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் நீங்களாக போட்டுக்கிட்ட ஒரு திரையினால என்ன செய்கிறீங்க? தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க. ஜக்காத்து எங்கள் ஹக்குப்பா, கொடுப்பேன். நான் கஷ்டப்படுறேன், கொடு. நானும் கொடுப்பேன் ஜக்காத்து, வாங்கவும் செய்வேன். நான் எனக்கு கீழே உள்ள ஆளுக்கு நானும் கொடுப்பேன். அது ஜக்காத்து பரவாயில்ல, கொடுத்தவரை வாங்கலாம், வாங்குறவரை கொடுக்கலாம்னு இருக்குது. அதுவும் பின்னாடி நுழைக்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்னத்துக்கு இதில் வைக்கப்பட வேண்டியிருக்கு? ஜக்காத்துன்னு தாராளமாக என்ன செய்யலாம். கேவலமாக நினைக்காதீங்க. ஜக்காத்து நல்லா ஒரு அவன் யாசகம் கேட்கக்கூடாது. யாசகம் கேட்கறது வேற. ஜக்காத்துன்னா என்ன, நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன், என்னுடைய அடிப்படை தேவைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உதவி. யாசகம்னா டெய்லி எனக்கு சோத்துக்கு டெய்லி போய் கையெழுந்துறது இருக்குல்ல, அந்த பிச்சை வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்தான் கூடாது. இந்த விஷயத்தான் சஹாபாக்கள் கேட்டாங்களே. நிறைய பேர் கேட்கத்தானே செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. கேட்க கொடுக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அதனால ஜக்காத்தை இழிவாக, கடனை விட ஜக்காத்து பெட்ரு. கடன் சொல்கிறதுனா என்னது? இந்த கடனாக இருந்தால் அது பாவமாக கூட போயிடும்ல. கடன் வாங்கி மூத்தா போயிட்டோம்னா கொடுக்க முடியாமல் போயிடும். கொடுக்க முடியாத அதுக்கு மறுமையில் நம்ம அமல்களை பிடிங்க எல்லாம் கொடுத்துருவான். ஜக்காத்துன்னு வாங்கிட்டு பேசாமல் போயிட்டோம்னா அவனுக்கு கேள்வி வராது. அதற்கு கவனிச்சுக்கணும்.